நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எப்படி பலன் சொல்றது? பலன்கள் எந்த இடத்துல இருக்கிறது? சுபத்துவம் பாபத்துவம் சூட்சுமவலு என்கின்ற ஒரு புதிய கோட்பாட்டினை ஒரு 10-15 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பலன் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நான் ஒரு 50 ஆண்டு காலமாக ஜோதிடத்தில் பிறந்ததிலிருந்தே ஜோதிடத்தில் அறிமுகம். ஜோதிடத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத நிலைமையில பல ஆயிரக்கணக்கான லட்சங்களை தாண்டிவிட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சில நுணுக்கங்கள் தெரிகின்றன. அதை மாணவர்கள்ட்ட சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரவர்சியாவே ஆகி வந்துடுச்சு. நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லைன்னு சொன்னது சாஃப்ட்வேரை விற்கக்கூடிய நட்சத்திரங்களில்தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உதைக்கிறது. சரி, நட்சத்திரங்களில் பலன் எல்லாமே நான் லைவ் உள்பட நிறைய இடங்கள்ல நான் வந்து நட்சத்திரங்கள் எல்லாமே பலன் சொல்லுகிறேனே. சரி, நட்சத்திரங்கள் எப்படி வந்தன? உண்மையில் அந்த 10 பொருத்தம் என்கின்ற ஒரு அமைப்பு தான் ஜோதிடத்தை வெகுவாக கெடுத்து கொண்டிருக்கிறதுன்னு அடிக்கடி சொல்றேன். இந்த 10 பொருத்தம் என்பது எந்த ஒரு பிறந்த ஜாதக அமைப்பு, இந்த 10 பொருத்த ஆதரவாளர்களுக்கு கூட இப்போது நிறைய புரிய ஆரம்பிச்சிருச்சு. 10 பொருத்தம் என்பது ஜாதகம் பெண்களுக்கு எழுதப்படாத காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு உள்ளதான் நம்ம பெண்களுக்கு ஜாதகம் எழுதுறோம். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம பெண்களுக்கு ஜாதகம் எழுதலை. என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய பாட்டனுடைய தகப்பன், என்னுடைய அப்பாவுக்கு பாட்டன், அவருடைய டைரியில் எழுதி வச்சிருக்கின்ற ஜாதகத்தில் பெண்கள் ஜாதகமே இல்லை. அவருக்கு பிறந்த 3 ஆண்களுடைய, என்னுடைய பாட்டனுடைய ஜாதகத்தையும் அவருடைய 2 தம்பிகளுடைய ஜாதகத்தையும் தான் எழுதி வச்சிருக்கிறாரே தவிர அதற்கு பிறகு பிறந்த 5 பெண் குழந்தைகளில் ஒருத்தருக்கு கூட ஜாதகம் எழுதலை. ஆக ஒரு 50 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த பெண்களுக்கு ஜாதகம் எழுதக்கூடிய வழக்கமே ஏற்பட்டது. ஆனால் இந்த 10 பொருத்தம் என்கின்ற நட்சத்திரங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த 10 பொருத்தம் பெண்களுக்கு ஜாதகம் எழுதாத காலத்தில் அவங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து நாம எழுத்து நட்சத்திர பொருத்தம்னு தான் வந்தது. அதைத்தான் இன்னும் பிடிச்சிக்கிட்டு ஜோதிடத்துடைய மாண்பை கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. சரி, ஷட்பலம் என்பது கிரகங்களுடைய ஒரு பலத்தை அறிவதற்காக நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், ஜோதிடத்தை கண்டுபிடிச்சவங்கலாம் சாதாரணமானவங்க கிடையாது. உண்மையிலேயே நம்மெல்லாம் அவங்களுடைய கால் தூசிக்கு கூட ஆக மாட்டோம். கால் பெருவரில் அப்புறம் தூசி, அப்படி வந்துடுவோம். ஜோதிடத்தை நமக்கு அருளிய இந்த ஷட்பலம் கூட கணக்குகளின் அடிப்படையில் தான் இருக்கு. அதனால தான் அந்த ஷட்பலத்தில் கூட நம்ம கிரகங்களை கணிக்க முடியலன்றதை அடிக்கடி சொல்வேன். ஷட்பலம் என்பது கிரகங்களுடைய வலிமையை பற்றி சொல்வது. ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது அந்த இடத்துல இல்லை. உண்மையில் ஒரு கிரகம் ஷட்பலத்தில் அதிக உருபா கணக்குகளில் ஷட்பலத்தில் அதிக வலிமை பெற்றிருந்தால் உங்களுக்கு ஏதாவது நல்ல பலன்களை செய்யணும் அப்படிலாம் உங்களுக்கு நடக்கிறதில்ல. ஷட்பலம் என்பது உட்பிரிவான ஒரு 20-24 வகையான பிரிவுகளை வைத்து கிரகங்களுடைய வலிமையை கணக்குகளாக சொல்லப்படுகின்ற, அதில் கூட நட்சத்திர காலில் இப்படி இந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட வலிமை அந்த கிரகத்திற்கு என்கின்ற அமைப்பே கிடையாது. ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், கால அயன சேஷ்ட பலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி உச்சத்தை பேசக்கூடிய, பார்வை பலத்தை பேசக்கூடிய, பகல் இரவு அமைப்புகளில் பிறந்திருக்கக்கூடிய திக்கு பலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திக்கு பலத்தை பேசக்கூடிய, கால அயன சேஷ்டம், உத்தராயணம், தட்சிணாயனம் மற்றும் வக்கர நிலைகளை பற்றி பேசக்கூடிய, சுபத்தன்மைகளை பற்றி பேசக்கூடிய, சுப வர்க்கங்களை பற்றி பேசக்கூடிய ஷட்பல அடுக்குகளில் எந்த இடத்திலையும் ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்தில் நிற்பதால் இதனுடைய வலிமை என்பது எந்த இடத்திலையும் பேசப்படலை. ஆக முன்னோர்கள் நட்சத்திர காலில் நின்றால்தான் ஒரு பலன் அப்படின்னு சொன்னாங்கன்றது சுத்தமாக ஜமுக்காலத்தில் வடிகட்டப்பட்ட ஒன்றாக இருக்கும். அவரவருடைய அனுபவ தொகுப்புகளின் அடிப்படையில் தான் வந்து சில பல விஷயங்கள் நூல்களில், இப்போ நானும் என்னுடைய அனுபவத்தை எழுதுறேன், நீங்களும் எழுத முடியும். எழுதுவதற்கு என்ன தடை இருக்கு? அதன் அடிப்படையில் தான் இங்கே வருகிறதே தவிர உண்மை எது பொய் எது என்பதை ஒரு ஆழமான நுண்ணறிவோடு ஏராளமான அனுபவத்தோடு, ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அனுபவமும் நீண்டகால ஆய்வும் நீண்டகால அமைப்புகள் அதில் இருக்கக்கூடிய அமைப்பும் அதிலேயே மூழ்கி கிடக்கும்போது கிடைக்கக்கூடிய ஞானமும் சில பல விஷயங்களை சொல்லத்தான் செய்கிறது என்பதுதான் உண்மை. நட்சத்திரங்கள் எந்த இடத்திலும் பலன் தருவதில்லை. அதிலுள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு குறை, சந்திரன் என்ற நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் முக்கியத்துவமே தவிர, ஏன்னா அதன் அடிப்படையில் தான் தசாபுக்தி அமைப்புகள் பிரிக்கப்படுகிறதே தவிர மனம் இயங்கக்கூடிய துணைநிலை கோலான நம்முடைய மனதிற்கு காரகனே அவர்தான். கிரகங்களாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், எல்லாமே தன்னுடைய ஒளியை ஒரு ஃபில்டர் போல சந்திரன் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. மற்ற கிரகங்களுடைய ஒளியை தனக்குள் உள்வாங்கி அதை பூமிக்கு பிரதிபலித்து அதை பூமியில் இருக்கக்கூடிய
மனிதனுடைய ஆறறிவு பெற்ற மனிதனுடைய மனங்களை இயக்கி கொள்ளுகின்ற ஒரு ஃபில்டர் மாதிரியா, வடிகட்டி மாதிரியாக செயல்படக்கூடியது இந்த சந்திரன் மட்டும்தான். இந்த சந்திரன் நிற்கின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தசாபுக்தி அமைப்புகள் பிரிக்கப்படுகின்றன. இன்னொன்று நான் ரொம்ப இதாக சொல்லுவேன், எந்த ஒரு நட்சத்திரமும் தனி நட்சத்திரம் அல்ல. 27 நட்சத்திரங்கள் என்பது ஒரு நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்களுடைய தொகுப்பு, தனி நட்சத்திரங்கள்லாம் கிடையாது. திருவாதிரை என்பது ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் அஸ்வினி என்பது ஒரு நட்சத்திரமாக இருக்காது. இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அப்ப ஏன் தாங்க சொல்லப்படுகிறது? சுலபமா இருக்கு, கணிக்கிறதுக்கு சுலபமா இருக்கு. சும்மா 10ஆம் பொதுவா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட பலன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நட்சத்திர சித்தாந்தத்துக்காரர் சொன்ன மாதிரி, கிருத்திகை நட்சத்திரத்தை 1ஆம் பாதத்தில் சூரியன் இருந்தால் அவர் அரசு வேலையில் இருப்பார். சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், மற்ற காம்பினேஷனை கவனிக்கவே வேண்டாமே. ஆக இப்பொழுது நான் சொல்லுகின்ற ஒரு நிலையில ஷட்பல அடுக்குகளில் கூட இப்போது கத்திரத கத்திவ போன்ற மாதிரி தான் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், லைவ் நடத்துறேன். என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை புரிந்தே ஆக வேண்டும். எனக்கு பின்னாலும் கூட என்னுடைய கருத்துக்கள் நின்றே ஆகும். எது உண்மையா இருக்கோ அது வலியதாக இருக்கும், அது வாழும். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றும உள்ள கோட்பாட்டை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற அவசியத்தில் நான் அந்த விளக்கங்களை சொல்லலை. உண்மையான ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் ஏராளமான லைவ் நடத்துகிறேன், ஏராளமான பலன் சொல்கிறேன். எந்த இடத்துலையும் நான் நட்சத்திரத்தை உபயோகப்படுத்துறது இல்லை. ஒரு சிம்பிள் லாஜிக்னா, நட்சத்திரத்தை உபயோகப்படுத்தாமே நான் இன்றைக்கு பலன் சொல்வதில் ஒரு தனித்துவமாக இருக்கிறேன். நான் தான் முதலான ஆள்னு நான் சொல்ல மாட்டேன். ஜோதிடம் யாராக இருந்தாலும் மாபெரும் சமுத்திரத்தில் ஒரு கையளவிற்கு அள்ளி குடித்தாலே பெரிய விஷயம். எதிர பெரிய காம்பினேஷன்கள் அடங்கிய கோடிக்கணக்கான காம்பினேஷன் அடங்கிய சமுத்திரம் விரிந்து பறந்து கிடக்க அதுல ஒரு கையில நீங்க தண்ணி அள்ள முடியும், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவ்வளவுலாம் மேதைகள்லாம் இங்க இல்லை. கடவுளை தவிர, பரம்பொருளை தவிர வேறு யாராலும் துல்லிய பலன்கள் சொல்ல முடியாத நிலையில் கிட்டத்தட்ட 75% 80% ஒரு தனிமனித வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் எப்படி என்பதை நட்சத்திரங்களே இல்லாமல், நட்சத்திரத்துல பலன் இல்லை, அது மாற்றுது பலன்களை. நீங்க சொல்லுகின்ற அமைப்புல 10ஆம் பொதுவாக ஒரு ராசிக்குள் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களின் அடிப்படையில நீங்க அதுலயும் மிக முக்கியமாக நான் ஆய்ந்து பார்த்ததுல நடக்கவே நடக்காத ஒன்று, எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தின் சாரத்தில் ஒருவர் இருக்கிறாரோ அந்த சாரநாதனுடைய பலனை செய்வார். சுத்தங்க, ஒன்றும் கிடையாது. சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில ஒரு தொழிலை சொல்ல முடிகிற மாதிரி, ஒரு இயக்கத்தை, ஒரு நடப்பை சொல்ல முடிகின்ற மாதிரி நீங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த நிலைமையிலையும், இதெல்லாம் வருங்கால தலைமுறைக்காக நான் இப்போதைய சொல்லி வைக்கக்கூடிய ஒன்றுதான். மயங்கிடாதீங்க, இதுல போய் மயங்கிடாதீங்க. எந்த அமைப்புலையும் ஒரு கிரக சேர்க்கை என்று நான் சொல்லுகின்ற திருப்பலம், ஷட்பலத்தில் இருக்கக்கூடிய திருப்பலத்தை தான் வேறு விதமாக பிரித்து சொல்றேன். ஷட்பலத்தில் நட்சத்திரங்கள் இல்லை என்பதை தயவு செய்து என்னை எதிர்க்கக்கூடிய மற்ற ஜோதிட பெருமக்களாக இருக்கட்டும் அல்லது ஜோதிட ஆர்வலாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஷட்பலம் என்பது கிரகங்களுடைய பலனை கணிக்க நம்முடைய மேலான முன்னோர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அந்த ஸ்தான திக்பல திருப்பல அமைப்புகள் மிகப்பெரிய, எவராலும் இந்திய ஜோதிடத்திற்கு அவர்கள் கொடுத்த கொடை. அப்படியெல்லாம் தெரிஞ்சவங்க இந்த நட்சத்திரத்தின் காலில் இவர் நின்றால் அது ஒரு விதமான பலம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. எந்த ஒரு மேதையும் ஷட்பலத்தை ஒரு மேதை கூட சொல்லியிருக்க முடியாது. தனித்தனியான அமைப்புள்ள தொகுப்புகளாக தான். ஜோதிடமே ஒரு தொகுப்பு தான். பராசர மகரிஷியின் பேரில் எழுதப்பட்டிருக்கின்ற நூல்களாக இருக்கட்டும், வராகமிகரர் என்கின்ற மேதை, காளிதாசர் என்கின்ற மேதை, சாராவளி தந்த கல்யாணவர்மராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தொகுப்புகளாகத்தான் அந்த நூல்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார்களே தவிர தனிமனித உழைப்பில் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஆனாலும் நான் என்னுடைய கருத்துக்களை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் கச்சேரிக்கு போறாங்களே, எல்லாரும் நூல்கள் எழுதுகிறார்களே என்கின்ற அமைப்பில் அரைகுறை அமைப்பில் அரைகுறையாக தான் உணர்ந்த விஷயங்களை, தானும் ஒரு ஜோதிடர் தான், எனக்கும் ஜோதிடம் தெரியும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட சில பயனற்ற விதிகள், பயனற்ற அமைப்புகள் இங்கே உள்ளே இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதில் முக்கியமானது இன்றைய ஜோதிடத்தை அப்படியே தலைகீழாக பொத்தாம் பொதுவாக ஆக்கி பயனற்றதாக ஆகிவிட்ட இந்த நட்சத்திர சாரம் என்கின்ற அமைப்பு. சரி, இப்பொழுது அடுத்தடுத்த வீடியோக்கள் சாரமே இல்லாம எப்படி பலன் சொல்றது, எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்குது, எல்லாமே உண்மையான ஜாதகங்களா போட போறேன். பேரை மட்டும்தான் சொல்ல போறதில்ல. இப்ப நான் விளக்க போற இந்த ஜாதகத்தை கூட அவர்கிட்ட சம்பந்தப்பட்ட அவர்களிடம் நான் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் இதை விளக்குறேன். திரையில் இப்போது நட்சத்திரங்கள் இல்லை என்பதற்கு, நட்சத்திரங்கள் பலன் சொல்வதற்கு அவசியம் இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு தெல்ல தெளிவான ஜாதகம். என்னுடைய மாணவர்கள் புரிந்து கொள்வதற்காக, கருத்து வேற மாதிரியாக இருக்கின்றவர்கள் உங்களுடைய இன்னும் கொஞ்சம்
அனுபவத்தை நீங்க வளர்த்துக்கிட்டு எது உண்மை பொத்தாம் பொதுவாக எதுவும் பேசாமல் துளி அளவு கூட நட்சத்திர சாரம் என்பது ஒரு எந்த விதத்திலும் ஒரு பலனை பாதிக்கவோ ஒரு பலனை நடத்தவோ செய்ய முடியாத ஒன்று இந்த நட்சத்திர சாரம் என்பது. இந்த நட்சத்திர சாரத்தை இந்த இடத்துல ஒரு தூரத்தை அளவிடுவதற்காக, நட்சத்திரங்கள் இல்லாம ஜோசியம் இல்லை, நட்சத்திரம் இல்லாம தூரத்தை அளவிட முடியாது. ஆனா அந்த தூரத்தில் இருக்கிறதுனால, அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த கிரகம் இந்த பலன்களை தருகிறது என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாரத்தின் அடிப்படையில் இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருக்கிறது, இந்த காலில் நிற்கிறது என்பதன் அடிப்படையில் தான் ஜோதிடமே தடம் மாறுகிறது. தடம் மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா 100 வருஷமா நட்சத்திர காலில் தான் இருக்கு, நட்சத்திர காலில் தான் இருக்குன்னு கண்ணை முழிக்காம முன்னோர்கள் சொன்னார்கள், தாத்தா சொன்னார், முப்பாட்டன் சொன்னார் என்பதன் அடிப்படையில் தமிழக ஜோதிடம், மற்ற ஜோதிடரை பற்றி எனக்கு தெரியாது, மற்ற ஜோதிட அமைப்புகள் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்களா என்று தெரியாது. நட்சத்திரங்களின் அடிப்படையில் சாப்ட்வேராக பிரிக்கக்கூடிய உப நட்சத்திரங்கள் என்பது கண்டிப்பாக ஜோதிடத்தை திசை மாற்றுகிறது, மடை மாற்றுகிறது, ஜோதிடத்தின் மாண்பை கெடுக்கிறது என்பதுதான் உண்மை. இதில் அந்த பாவக அமைப்புகளையும் சேர்த்தே சொல்லுகிறேன். இங்கே அதற்கு உதாரணமாக ஒரு ஜாதகம், எந்த நட்சத்திரம் எந்த இது அதெல்லாம் நான் சொல்லவே போறதில்லை, எந்த ஒரு விளக்கத்திலையும் நான் நட்சத்திரத்தை பற்றி பேசுறதில்லை. சரி, இங்கே ஒரு வாரத்திற்கு முன்பாக என்னிடம் பலன் கேட்ட ஜாதகம், திரையில் வருகின்ற ஜாதகம், இப்போது திரையில ஜாதகம் வந்துருச்சு. 1/1/1975 இரவு 8:28 இரவு 8:28 திருப்பூரில் பிறந்த ஜாதகம். கடக லக்னம், மகம் நட்சத்திரம், சிம்மராசி. கடக லக்னம், 2இல் சந்திரன், 5இல் செவ்வாய் ராகு, 6இல் சூரியன் புதன், 7இல் சுக்கிரன், 8இல் குரு, 9இல் 11இல் கேது, 12இல் சனி. பிறக்கும் போது கேது திசையில 4 வருடம் 5 மாதம் 2 நாட்கள் மிச்சம் இருக்கின்ற நிலைமையில இப்போது இவருக்கு ராகு திசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு திசையில் குரு புக்தி 15/2/2025, 12/7/2027 இது வரைக்கும் ராகு திசையில குரு புக்தி. பொதுவாகவே நான் என்ன உங்களுக்கு பதில், என்ன கேள்வி, உங்களுக்கு கேள்விக்கு என்ன, இப்படிலாம் நான் ஆரம்பிக்கிறது இல்லை. நான் எல்லா வீடியோக்கள்லையும் நான் அதை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மாணவர்களும் இந்த முறையில் வர வேண்டும் என்பதை நான், என்னுடைய மிகப்பெரிய அமைப்பை என்னுடைய மாணவர்கள் இப்படி வந்துடணும். ஜாதகத்தை கொடுத்தவொன்னே நீங்கள் கடகடன்னு பலன், ஆனால் முதல்ல ஜாதகத்தை செக் பண்ணணும். கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலன் சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் நீங்க சொன்னவனே ஜாதகர் ஆமாம் ஆமாம் ஆமாம்னு சொல்றதுலயே அந்த ஜாதகம் குறிப்பிட்ட லக்னத்தை சேர்ந்தது தான். ஏன்னா நேர குழப்பங்கள் இதுல நட்சத்திரத்துல உள்ள பெரிய விஷயம் என்ன தெரியுமா, 1 நிமிஷத்துல உப நட்சத்திரம் மாறணும்னுவாங்க. உண்மையை சொல்ல போனால் 90% குழந்தைகளுக்கான அத்தனை பிறந்த நேரமும் தப்பு. இதை மனசாட்சியோட ஒத்துக்கணும். இப்பதான் ஓரளவுக்கு ஒரு 10-15 வருஷமா தான் இந்த செல்போன் நம்ம கையில எல்லார் கையில இருக்கிறனால ஓரளவுக்கு துல்லியமாக ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் பிறந்த நேரத்தை தெளிவாக குறிக்கிறீர்களே தவிர, வேற 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க அப்பன் தாத்தா எங்க அப்பா பிறந்தது, நான் பிறந்த போதெல்லாம் என்னுடைய பிறந்த நேரம் துல்லியம்னா எங்க அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம், எங்க அப்பா ஜோசியர், உங்க தாத்தாவும் பாட்டனும் 2 பேருமே வார்டுக்கு வெளியில இந்த கையில இதை வச்சுக்கிட்டு வாட்சை வச்சுக்கிட்டு நீ எப்ப பிறந்த எப்ப பிறக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, உன் பிறந்த நேரம் துல்லியம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியாக ஜோதிட நம்பிக்கை உள்ள குடும்பங்களில் மட்டும்தான் பிறந்த நேரம் துல்லியமாக இருக்குமே தவிர எவருடைய குழந்தைகள் அமைப்புமே 5 நிமிடம் 10 நிமிடம். இதுல இன்னொரு சிக்கல் என்ன தெரியுமா, குழந்தை பிறந்த உடனே அழாம இருக்கக்கூடிய குழந்தைகள், குழந்தை வெளியே வரும்போதே பிரசவ சிக்கல்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், தலை மட்டும் வெளியே வந்துடும், மூச்சு குழந்தை விட ஆரம்பிச்சிடும். உடல் வருவதற்கு ஒரு 20 நிமிடம் ஆகும். ஆனா உடல் முழுக்க வந்தவொன்னு தான் மருத்துவர் அந்த டைமை குறிப்பார். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? ஆமா, இயற்கை பரம்பொருள் தருகின்ற சில சிக்கல்கள். சில குழந்தைகள் முதல்ல எல்லாமே வெளியே வந்துடும். வெளியே வந்தவொடனே மருத்துவர் மூச்சு வர்றதற்காக சில பல அமைப்புகளை அவங்க செய்வாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, நானா டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. எனக்கும் என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளில் மிக ஆர்வமாக ஒரு 200 பேர் எம்டி படித்த ஜோதிடர்கள் மருத்துவர்கள் இருக்கிறாங்கன்றது என்னுடைய ஆன்லைன் வகுப்பு மாணவர்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1000 தாண்டிய மருத்துவர்களிடம் நான் கேட்டிருக்கேன். அம்மா நீங்க இப்ப சமீபத்தில் கூட இதை பதிவு பண்ணிருக்கிறேன். 20,000 பிரசவத்திற்கு மேலாக நான் பார்த்திருக்கிறேன் குருஜி அப்படின்னு ஒரு 60 வயது கடந்த ஒரு பெண் மருத்துவர், புகழ்பெற்ற மருத்துவர் சொல்லும் போது, அம்மா நான் திருப்பி கேட்டேன், அம்மா தயவுசெய்து உண்மை சொல்லுங்க, எந்த குழந்தைக்காவது அக்யூரேட்டான டைம் கொடுத்துருக்கிறீங்களான்ற போது 1 நிமிடம் அப்படியே யோசிச்சுட்டு எந்த குழந்தைக்கும் நான் சொன்னதில்லை. நாங்க மனசாட்சி உள்ள பதில். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், இந்த பிறந்த குழந்தையோட டாக்டர் கொடுத்த நேரம் தாங்க இதுன்னு சொல்லிடுவோம் ஒரே வார்த்தையில.
உண்மையில் மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்குத்தான் இருக்கிறார்களே தவிர, பிரசவத்தை நல்லபடியாக நடத்துவதற்காகத்தான் இருக்கிறார்களே தவிர, எந்த சூழ்நிலையிலையும் பிறந்த குழந்தையோட அக்யூரேட் நேரத்தை கொடுக்கறதுக்காக இல்லை. ஆனால் நட்சத்திர ஜோதிடம் என்பது ஒரு நிமிடத்தில் கூட மாறக்கூடியது. அந்த உப நட்சத்திரம் என்பது அந்த ஒரு நிமிடத்தில் பலனை தலைகீழாக மாற்றக்கூடியது. உண்மையில் இந்த உப நட்சத்திரம் என்கின்ற அமைப்பு ஜோதிடத்தை ஏமாற்றுகிறது என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்குலாம் எந்த இடத்துலையும் பரம்பொருளை தவிர ஜோதிடம் என்பதே நீங்க 100% துல்லியமாக சொல்ல முடியாதுன்றதுதான் உண்மை. ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஒரு மனிதனுக்கு கர்வம் வந்து விட்டால் பரம்பொருள் தலையிலேயே போடுவதற்கு கொட்டுவதற்கு தயாராக இருக்கும். பரம்பொருள் ஒன்றுக்கே முழு பலனும் தெரியும். ஒரு மனிதன் ஆழமான ஒரு யோசனையில் 80% அல்லது 10க்கு 8 ஜாதகம் சரியாக சொல்லலாம். 2 ஜாதகத்தில் பலன்கள் மாறும். காரணிகள் வேறாக இருந்தா பிறந்த நேரமே தப்பா இருக்கும், லக்னமே தப்பா இருக்கும், அன்னைக்கு டேட்லேயே பிறக்காதமா இருப்பாங்க, முந்தின நாள் நைட்டு பிறந்தவங்கள அடுத்த நாள் நைட்டா கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு 20% மனித தவறுகளாலும் கணிக்க முடியாத தவறுகளாலும் கண்டிப்பாக போகும். ஆனால் ஒரு ஆழமான நல்ல ஜோதிடரால் 80% உண்மை பலனுக்கு அருகே போக முடியும். இதுதாங்க உண்மையான ஜோதிட அமைப்புல யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜோதிடராக இருந்தாலும், நான் 100% துல்லியமா பலன் சொல்லுவேன், அவர் கடவுளா போயிடுவார். இதை எழுத்திலேயே எழுதியிருக்கிறேன். எந்த ஒரு ஜோதிடனும் 100% பலனை சொல்ல முடிந்தால் அவன் பரம்பொருளுக்கு அருகே போவான் அப்படின்னு ஏதோ ஒரு கட்டுரையில கூட எழுதியிருக்கிறேன். ஆக இந்த இடத்துல இந்த ஜாதகர் பலன் சொல்றதுக்கு முன்னாடி அவர் பேசுவதே வெளிநாட்டில இருந்து தான் பேசுறார். வெளிநாட்டில இருந்து பேசுறவர் நீங்க வெளிநாட்டில தான் இருக்கிறீங்க. என்னுடைய 8-12 சுபத்துவம் இங்கே தெளிவாக இருக்கிறது. அதை 8-12 சுபத்துவம் தெளிவாக என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் சில நிலையான விதிகளை சொல்லி இருக்கிறேன். 1000 ஆண்டு கடந்தும் என்னை நினைவுறுத்தக்கூடிய அவையில அந்த விதிகள்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அமையும். வாழும் காலத்துல எந்த ஒரு கண்டுபிடிப்பாளரும் பெரிய அளவில் ஒத்துக்கொள்ளப்பட்டதே இல்லை. அதனால அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சில விதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்படுகின்ற விதிகள். நான் சொன்ன இந்த விதிகளையே 5 வருஷத்துல நான் கொஞ்சம் செதுக்கி இருக்கிறேன். இப்படிதான் பார்க்க வரக்கூடிய அனுபவ அமைப்புகளின் அடிப்படையில் சில பல சேஞ்சுக்கு பிறகு அது மொத்தமாக சில அமைப்புகளில் நிலைத்து நிற்கும். என்னுடைய 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஜாதகர் வெளிநாட்டிலிருந்து பேசுகிறார். வெளிநாட்டிலிருந்து பேசுறார், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவரே வெளிநாட்டிலிருந்து தானே பேசுறார். ஐயா, என்னுடைய 8-12 சுபத்துவ விதியின் அடிப்படையில் நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ஆனால் அங்கே பாபத்துவமும் கலந்திருப்பதால், அதாவது சூரிய தொடர்பும் சனியின் தொடர்பும் அங்கே இருந்து, சனியும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். சனி 12 இருக்கிறார், செவ்வாய் 12 பார்க்கிறார். அதன் பிறகு முதலில் பாபத்துவம், அதற்கு பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் ஐயா நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ஆனா குடியுரிமையை வாங்க முடியாத நாட்டில் இருக்கிறீங்கன்னு, சிட்டிசன்ஷிப்லாம் நீங்க வாங்க முடியாது. அந்திம காலத்துல 70 வயது 65, கரெக்டா 65ன்னு சொன்னேன். அது உள்ள இதுல பார்க்கலாம். எப்ப வருவேன்னு கேட்டாரு, அதற்கும் ஒரு பதில் சொன்னேன். 65 வயதிற்கு பிறகு நீங்கள் இந்தியாவிற்கு திரும்பி வந்து விடுவீர்கள். ஆனா நீங்க இளம் வயதிலே சின்ன வயசுலேயே போயிட்டீங்கன்னா. ஆமா குருஜி, நான் ஹாங்காங்ல இருக்கிறேன். ஹாங்காங்ல இருக்கேன். சூரிய தசை புதன் பக்தியில நீங்க போனீங்க 2003ல. இதெல்லாம் அவரா சொல்லல, நானா சொன்னது. இந்த நான் என்கின்ற தற்பெருமையை விட ஜோதிடம் சொன்னதுன்னு சொல்லிடலாம். ஜோதிடத்தில் சொல்ல முடிந்தது. சூரிய தசை புதன் பக்தியில புதன் 12ஆம் அதிபதி 6. ஏன்னா அந்த பருவத்தை, அதுக்காக நம்ம அதை கூட ஒரு கால்குலேஷன்ல தான் சொல்ல முடியும். காலேஜ் எப்போ படிச்சிருப்பாரு? 20 நல்லா படிச்சிருக்கிறாரு, காலேஜில் படிச்சிருக்கிறாரு, சனி சந்திர தொடர்புகளில் படிச்சிருக்கிறாரு. சந்திரன் தான் முதல் நிலை சுபத்துவம், சனி 2ஆம் நிலை சுபத்துவம். ஆக சந்திரனும் சனியும் கலந்த துறைகளில் தான் இருக்கிறீங்க. ஆமாங்கய்யா, அதுதான் படிச்சிருக்கிறேன், அதில் தான் இருக்கிறேன். முதல் நிலை சுபத்துவம் 2ஆம் நிலை சுபத்துவத்தை வச்சுட்டாலே கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிடும். சூரிய திசை புதன் பக்தி என்பது கரெக்டா அந்த 27 வயசு 28 வயசுல வருது. இந்த 27-28 வயசுல தான் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய சூரிய திசையும் புதன் பக்தியும் வருது. அப்ப அந்த சூரிய பக்தி புதன் பக்தி, சூரிய திசை புதன் பக்தியில 2003ல ஃபாரின் போனீங்களான்னு, கரெக்டா அந்த வருஷம் தான் நான் ஃபாரின் போனேன் குருஜினார். கரெக்டா அந்த வருஷம் தான் நான் ஃபாரின் போனேன். அதுல இருந்து நான் ஹாங்காங்ல இருக்கிறேன். கொஞ்சம் அங்கேயே பக்கத்துல போயிருந்தாலும் அதுல இருந்து நான் ஹாங்காங்லே போயிருக்கிறேன். இவ்வளவும் அவர் சொல்வதற்கு முன்பாக நானே சொன்ன இவ்வளவு பலன்கள் அவருடைய அனுமதியில் இந்த ஜாதகம் போடப்படுகிறது. அடுத்து ஐயா, குருச்சுக்கர தொடர்புகள் இருக்கனால வாழ்நாள் முழுக்க பிறந்ததிலிருந்து இன்னை வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டது இல்லைன்னு. என்னுடைய சுபத்துவம் எந்த இடத்துல அடுக்கடுக்காக படிப்படியாக நட்சத்திரங்களின் அடிப்படையில் துளியும் இல்லாமல் பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை புரிந்தவர்களுக்கு மட்டும். இந்த இடத்துல பாருங்க, லக்னத்தை தனிச்சுக்கரன் பார்த்து, பங்கமற்ற தனிச்சுக்கரன் பார்த்து, லக்னாதிபதியை பங்கமற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய உயர்நிலை ஜாதகம். உண்மை குருஜி, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்களே இல்லை. கோடிக்கணக்கில் இப்பவும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வெளிநாட்டில் பெரிய அளவில் செட்டில் ஆயிட்டேன். கோடிக்கணக்கில் இப்பவும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வந்ததுலேருந்தே நல்ல வசதியாக தான் இருக்கிறேன்.
குரு சுக்கிர தொடர்புகள் லக்னாதிபதிக்கும் லக்னத்திற்கும் ஒரு சேர இருக்கின்ற காரணத்தினாலும் 24 வயதிலிருந்து சூரிய சந்திர செவ்வாய் என்கின்ற யோக தசைகளே வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் வாழ்க்கையில வசதியாகவே இருக்கிறீங்க. பெரிய அளவில் நீங்க கஷ்டப்படலை. வீடு வாகனம் கார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாகத்தான் இப்ப இருக்கின்ற நாட்டில் இருக்கிறீங்கன்னு துல்லியமா எந்த இடத்துல எனக்கு வந்து கஷ்டமே கிடையாதுங்க. நல்லா தான் இருக்கிறேன். சின்ன சின்ன கஷ்டங்கள் எனக்கு வந்திருக்கின்றன. அதை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து அஷ்டமச்சனை இப்போ ஆரம்பிச்சிருச்சு. மகா நட்சத்திரக்காரங்க எல்லாம் ஒரு டிஸ்டர்ப்ல இருக்கிறாங்க. அதன் காரணமாக கொஞ்சம் என்ன உங்ககிட்ட எப்படி இது பண்ணலாம். அடுத்ததாக நானே சொன்ன பதில், உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை. ஆமா குருஜி, 2 பெண் குழந்தைகள் தான். எப்படி பலன் சொல்லப்பட்டது, எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தது அப்படின்றதுக்காக இந்த பலன் சொல்லப்பட்டதில்லை. என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டை முழுமையாக புரிந்தவர்கள் அனைவருமே, ஜோதிடர்கள் மட்டும் இல்லைங்க, ஜோதிடர்களை விட புத்திசாலியாக இருக்கக்கூடிய சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்குமே உண்மையிலேயே இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் எப்படி ஹவு டு ப்ரெடிக்ட், எப்படி பலன் சொல்வது என்பது தெல்ல தெளிவாக புரியும். உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை. ஆமா குருஜி, எனக்கு ஆண் குழந்தை இல்லை, 2 பெண் குழந்தைகள் தான். அந்த பெண் குழந்தைகளை கூட இப்ப ராகுதசை ஆரம்பிச்சோன்னு பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு. ஆமா, கன்னடால படிக்கிறாங்க. எப்படி சொல்லப்பட்டது? 5ஆம் இடத்துல செவ்வாய் ராகு, குரு 8ல மறைஞ்சிருக்கிறார். ஆதிபத்தியம் காரகத்துவம், எந்த இடத்துலயும் நட்சத்திரங்கள் பலன் தர்றது இல்லைன்றதுக்கு ஒரு தெல்ல தெளிவான உதாரண ஜாதகம். இதுல சில இதுல நான் சொல்ல ஆமா ஆமான்னு சொல்லும் போது பரம்பொருள் வந்து என்னை பத்தி இல்லை, இந்த இவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை அருமையாக நமக்கு இரவு பகலாக இறையிடமிருந்து ஒரு மனக்கட்டுப்பாடு மூலமாக நமக்கு அருளி அந்த தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகளை தான் இந்த இவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை கொடுக்க முடிஞ்சதுக்கு நம்ம வந்து வணங்கணும். கடவுளை விட நம்ம வந்து நமக்கு மூத்த ஜோதிட அமைப்புல இருக்கிறவங்களை தான், பராசரர் மாதிரியான வராகமரர் மாதிரியானவர்களை தான் வணங்கணுமே தவிர ஜோதிடனுக்கு உண்மையான கடவுள் பராசரர் தான். இங்க பாருங்க, 8ல் காரகன் மறைய 5ஆம் பாவகம் கூடுதல் பாவத்துவத்துடன் இருக்கிறது. இந்த இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். 5ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால், ஆட்சியாக அவர் இல்லை, ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார்னா பெண் வாரிசு கூட கிடைக்காது. 2 பெண்ணு தான். இப்போ அவங்களும் கன்னடால படிக்கிறாங்க, நான் பிரிஞ்சிருக்கிறேன். ஏன்னா ராகு வந்துட்டார். ராகு வந்த உடனேயே ராகு தசையில குழந்தைகளை பிரிக்கக்கூடிய வேலையை பண்ணுவார். இதற்கடுத்த குழந்தைகள் என்ன பண்ணும், படிக்கிற குழந்தை அங்கேயே செட்டிலாக பார்க்கும், அங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப கணவரோட போகும். ஆக 5ஆம் இடம் பாவத்துவம் என்கின்ற அமைப்புல 5ஆம் பாவகம் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கின்றதுல இல்லை, 5ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்றது இல்லை. புரியறவர்களுக்கு புரியும். 5ஆம் பாவகம் எந்த உப நட்சத்திரத்தில் இருப்பது என்பதில் அல்ல, 5ஆம் பாவகாதிபதி எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதில் இல்லை. 5ஆம் பாவகாதிபதியும் 5ஆம் பாவகமும் எத்தகைய பாவத்துவத்தில் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் இந்த இடத்துல ஆண் குழந்தைகள் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடிஞ்சது. கூடவே காரகனாகிய குருவும் 8ல் மறைந்ததால் ஒருவேளை குரு ஆட்சியாக இருக்கிறார், கண்டிப்பாக குழந்தை இருக்கும், ஆண் குழந்தை இருக்கும், கண்டிப்பாக ஆண் குழந்தை இருக்கும். நான் சொல்லக்கூடிய விதிகளை சம்பந்தப்பட்டவர்கள் நம்முடைய மாணவர்கள் எல்லாருமே எல்லாருடைய ஜாதகத்திலையும் பார்க்கத்தானே செய்றீங்க. இது ஒரு உதாரண ஜாதகம்னு சொல்லிட்டேன். எல்லாருமே எல்லா விதமான ஒரு அமைப்புகள்ல பார்க்கத்தானே செய்றீங்க. சரி, அதனை அடுத்து ஐயா கடுமையான ஆன்மீக எண்ணங்கள்ல இருக்கிறீங்க. இதுவும் ஒரு அமைப்பு தான், திருப்பல் அமைப்பை வைத்து சொல்லப்பட்டது. இவ்வளவும் ஒரு 3-5 நிமிடத்திற்குள்ள நான் கடன்னு சொல்லிட்டு வர இவர் ஆமாங்க இப்ப இந்த பிரச்சனைக்கு வந்தாங்கன்றது ப்ரெடிக்ஷன் முடிஞ்சது. ஒரு கூடுதலாக ஒரு 5 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் கூட இவர் என்கிட்ட பேசியிருப்பார். உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகம். என்ன காரணம்? எப்பவுமே ஒரு காரணத்தை சொன்னால் அதற்கான விதியையும் சொல்லி விளக்கக்கூடியவன் நான். லக்னத்தை சுக்கிரன் சுபத்துவமாகி பார்க்க லக்னாதிபதி குரு சந்திரன் குருவாலையும் சனியாலையும் ஒரே நேரத்தில் பார்க்கப்படுகிறார். திரையில தெரிகிற ஜாதகத்தை பாருங்க. ஒரு ஆன்மீக ஈடுபாடு. கேது மட்டும் இங்க கலந்திருந்தா இவர் சாமியாரா போயிருப்பார். கேது இங்க கலக்கல. ஆன்மீக அமைப்புகளுக்கு எவர் ஒருவர் ஆன்மீகத்துல ஆழமாக இருக்கிறாரோ, ஆன்மீகத்தில் அப்படியே திளைக்கிறாரோ, அவருடைய ஜாதகத்தெல்லாம் பாருங்க. சனி கேது குரு இந்த 3 பேரும் லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும். ஜெகத்குரு ஐயா ஸ்ரீ மகாபெரியவருடைய ஜாதகத்துல இதெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ஒருவருடைய சுபத்துவ அல்லது பாபத்துவ படிநிலை அடுக்குகளுக்கு ஏற்ப அவர் அந்த துறையில் இருக்கிறார் என்பதுதான் உண்மையை தவிர நட்சத்திரங்களுக்குள்ள எந்த இடத்துலையுமே இல்லை. இங்க படிநிலை அமைப்பு என்ன? குருவும் சனியும் லக்னத்தையும் லக்னாதிபதியை தொடர்பு கொள்ளுகிறார்கள். அதாவது குருவார்த்த சனி ஜாதகத்தை அப்படியே பாருங்க. 12ல சனி இருக்கிறாரு. 8ல் மறைந்திருக்கக்கூடிய குரு ஒரே நேரத்துல லக்னத்தையும் லக்னாதிபதியவும் சனியவும் பார்க்கிறார்.
குரு பார்த்த சுபத்துவமான ஆன்மீக அமைப்புகளுக்குள்ள உள்ளே வந்த இந்த சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால லக்னாதிபதியை பார்க்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஆன்மீக எண்ணங்கள் வந்துடும். ஆனா அவர் அதை என்ன சொன்னாரு, ஐயா எனக்கு சந்திர தசை சனி புக்தியில ஆன்மீக ஈடுபாடு வந்ததுனார். இது நான் சொல்லலை, அவரா சொன்னது. இந்த வீடியோவை அவரும் பார்ப்பார். சந்திரதச சனி புக்தியில எனக்கு ஆன்மீக தொடர்புகள் ஏற்பட்டன, ஆன்மீக ஈடுபாடுகள் ஏற்பட்டன. அதிலிருந்து ஒரு கடுமையான கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா நான் வந்து சந்திரதச சனி புக்தியிலிருந்து கடுமையான ஒரு அமைப்புல ஆன்மீக தொடர்புகள்ல இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இதையே நான் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். நாமக்கல் அவுட்டர்ல சாய் தத்த பிரம்மேந்திரம் என்கின்ற பெயரின் அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் என்னுடைய சொந்த வருமானத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் இதுக்காக தான் அந்த வீடியோவே போடுறேன். நாமக்கல்லில் சாய் தத்த பிரம்மேந்திரம் என்கின்ற அமைப்பில் ஒரு பெரிய கோவில் நானே எவரிடமும் நன்கொடை வாங்காமல் கட்டியிருக்கிறேன்னு சொன்னார். அம்மா பார்த்துக்கிறாங்க. அந்த கோயில் நாமக்கல் இது அவுட்டரில் இருக்கு. சாய் தத்த பிரம்மேந்திரம்னு குருஜி நீங்கள் கூட ஒரு இடம் போனீங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள். ரொம்ப ஆன்மீகமாக ரொம்ப அமைதி தழுவுற விதத்தில் சாய்பாபா சம்பந்தப்பட்ட தத்ராத்திரேயர் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு 3 மூர்த்தங்கள் இருக்கும். ஒரு பெரிய இது கோவில் அது. அந்த கோவில் பாருங்கள். நாமக்கல் பகுதியில் இந்த கோவில் ரொம்ப பெரிய பிரபலம். இந்த கோவிலுக்காக நான் மாதம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய சொந்த வருமானத்திலிருந்து மாதம் அன்னதானம் தினசரி அன்னதானம் நடக்கிறது. மாதம் அந்த கோவில் செலவுகள் எல்லாத்துக்கும் நான் தான் பண்றேன். கோடிக்கணக்கில் தனி ஒருவனாக நான் சொன்னது வெறுமனே உங்களுக்கு ஆன்மீக ஆர்வம் இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு இருக்கும்னு சொன்னதுதான். அதுக்கப்புறம் அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் கோயில் கட்டியிருக்கிறேன்னு நான் சொல்லலை. அந்த அளவுக்குலாம் ஜோசியத்தில் உள்ள போக முடியாது. நீ கோயில் கட்டியிருக்கிற, நீ சாமி, ஒருவேளை நான் கோவில் கட்டியிருக்கிறேன்னா அப்படின்னு கேட்டா அந்த கெஸ்ஸிங், அந்த உள்ளுணர்வு, அந்த அதை வச்சு ஆமாங்க நீங்க குருசனி தொடர்புனால கோவில் கட்டலாம்னு சொல்ல முடியும். ஆனா நாமக்கல்ல ஒரு கோயில் கட்டியிருக்கிறேன்னு சொல்ல முடியாது ஜோசியத்துல. ஜோதிடத்துல இதை சொல்ல முடிந்தால் பெருசு. ஆன்மீக எதையும் உண்மையா ஒத்துக்கணும். ஒரு எந்த விதமான தியரியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உணர்வுகளை சொல்ல முடியுமே தவிர சம்பவங்களை இப்படித்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆன்மீக உணர்வுகள் உங்களுக்கு அதிகம். சந்திரதசை சனி புக்தியிலிருந்து தான் அது வந்ததுன்னாரு அவர், நான் சொல்லலை. அதற்கடுத்து ஆன்மீகத்திலே இருக்கிறேன். ஏன்னா ஆன்மீகத்தை தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை கிரகங்களும் அடுத்தடுத்த தசாபுக்திகள் இப்ப ராகுதச குரு புக்தி தான். அடுத்து ராகுதச சனி புக்தி வரப்போகுது 2027. இவருக்கு அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகுதச சனி புக்தி இவருக்கு ஒரு பெரிய ஆன்மீக நிலையை கொடுக்கும். நாமக்கல்லில் சாய் தத்த பிரம்மேந்திரம் என்கின்ற அமைப்பில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் தனி ஒருவனாக செலவு செஞ்சு நான் ஒரு முழுமையான கோவில் கட்டியிருக்கிறேன். அந்த கோவில் வந்து ஒரு பிரபலமான கோவில். அந்த கோவிலில் நிறைய பேர் இது பண்ணக்கூடிய அமைப்பு. நீங்கள் சொல்றது கரெக்டு தான் குருஜி. இந்த மாதிரியான அவர் கேட்கறதே கூட வேற எதை பற்றியும் கேட்கல. இதை விட ஆன்மீக அமைப்பில் அந்த கோயிலை கொஞ்சம் நல்லபடியாக டெவலப் பண்ண முடியுமா, பெரிய ஆன்மீக உச்ச நிலையை அடைய முடியுமா என்பது மாதிரியான கொஸ்டினோட தான் இந்த கன்சல்டேஷனே தொடர்ந்தது. இதற்கு முன்னாடி ஒன்று வேணா சொல்லியிருப்பேன், அப்பாவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடையாதுங்க. அது ஒரு சிம்பிளானது. என்னுடைய மாணவர்களே கெஸ் பண்ணிடுவீங்க. சூரியன் சனி நேர்பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தந்தை இருந்தும் இல்லாமலும் இருப்பார். தாயார் மேல உங்களுக்கு பெரியதுன்னா தாயாருடைய பக்தர் நான் அப்படின்னா எங்க அம்மா தான் எனக்கு சாமியினர். எங்க அம்மா தான் அந்த கோவிலை நிர்வாகம் பண்றாங்க. இப்போ அந்த கோயிலை அம்மா தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எளிய சிறிய விஷயங்கள். நட்சத்திரமே இல்லாமல் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார். உண்மையிலேயே சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருவருடைய தொழிலை கிட்டத்தட்ட நீங்கள் 80% மேலாக, அதாவது 10ல் 8 ஜாதகங்களை உங்களால் சுபத்துவ அமைப்புகளில் நான் சொல்லுகின்ற முதல் நிலை சுபத்துவம், 2ஆம் நிலை சுபத்துவம், அவயோக திசை அமைப்புகளை உங்களால் சொல்ல முடியும். சின்ன 2 அமைப்பு உங்களுக்கு தடுக்குது அப்படின்னு சொன்னா அதுல பிறந்த நேரம் தப்பாக இருக்கலாம், லக்னம் மாறுதலாக இருக்கலாம், அல்லது கடவுள் பரம்பொருள் நான் இருக்கிறேன்டா மடையா முட்டாள் ஜோசியன் நீ மனுஷன் தான் நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த 20 அமைப்பு பரம்பொருளுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழ் இருக்கலாம். ஆனா அதை கூட ஜோதிடம் என்பது வரையறுக்கப்பட்ட கணிதம் என்பதால் என்றேனும் ஒரு நாள் என்னுடைய மாணவர்கள் என்னை மிஞ்சும் அளவிற்கு இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டில் யாரோ சில மாணவர்கள் கிட்டத்தட்ட இப்போது இந்த 80% என்ற கூட 100% ஆக்குறதுக்கான முடிவுகள் கண்டிப்பாக வரும்ன்றதா உண்மை. ஆக இந்த இடத்துல ஒரு 15-20 நிமிடங்கள் 15 அல்லது 20 நிமிடங்கள் நீடித்த இந்த கன்சல்டேஷன்ல ஒருவருக்கு என்ன தொழில், ஒருவர் என்ன செய்கிறார், அவருடைய எண்ணங்கள் என்ன, அவருடைய குழந்தை அமைப்புகள் என்ன, அதுக்கப்புறம் அவர் குழந்தைகளுக்கு எப்போ கல்யாணம்னு பர்சனலாக வந்தார் அந்த கல்யாண அமைப்புகளை சொல்லியாச்சு. ஒரு பேசிக் விஷயங்களை நீங்கள் டக்குன்னு சொல்ல முடிஞ்சாலே அவங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் திருப்தி என்பது மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக வந்துடும். குழந்தைகள் உங்கள் பக்கத்தில் இல்லைனாலே முடிஞ்சு போச்சே. ஏன் சின்ன விஷயம் ராகுதசை 5ஆம் பாவகத்தை கெடுத்து அதற்கு பிறகு பலன் தரக்கூடிய ராகு. ஒரு பாவகத்தை ராகு அமரும் போது பாபத்துவமாக கெடுக்கிறார்.
ஒரு பாவகத்தை, ஒரு பாவக அதிபதியை, பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை குருச்சுக்கிரர்கள் தொடர்பு பண்ணும்போது அதை சுபத்துவமாக பண்ணுகிறாங்க. அதனாலதான் இந்த அமைப்பு லக்னாதிபதியை குரு பார்த்து, லக்னாதிபதியை சனி பார்த்து, குரு பார்த்த சனி பார்த்து இருக்கும்போது அந்த ஆன்மீக எண்ணங்கள் என்பதை மிக தெளிவாக ஒரு நிலையில சொல்லியிருக்கிறேன். ஆகவே நட்சத்திரங்கள் இல்லாமலேயே என்னுடைய கோட்பாடோ எதுவோ, இதுல எந்த இடத்துலையும் இந்த நட்சத்திரத்து காலில் வேற நிக்குது, கையில வேற நிக்குதுன்னு வைங்களேன், அந்த நட்சத்திர காலில் எந்த இடத்தில் எது இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் ஒரு நிலையில் காம்பினேஷன்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்களுடைய சுபத்துவ பாவத்துவ படிநிலை அமைப்புகளில் ஒரு ஜாதகத்தை கிட்டத்தட்ட துல்லியமாக சொல்ல முடியும் என்பதற்கு இந்த பலன் சொன்ன ஜாதகமும் ஒரு உதாரணம். அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஜாதகங்களை போடலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.